أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். فلولا كان من القرون من قبلكم أولو بقية ينهون عن الفساد في الأرض إلا قليلا ممن أنجينا منهم واتبع الذين ظلموا ما أترفوا فيه وكانوا مجرمين. பூமியில் குழப்பம் விளைவிப்பதை தடுக்கக்கூடிய நல்லவர்கள் உங்களுக்கு முன் வாழ்ந்து சென்ற சமூகங்களில் இருந்திருக்க வேண்டாமா? அப்படிப்பட்டவர்கள் இருந்தாலும் மிக குறைவாகவே இருந்திருக்கிறார்கள். அவர்களை அம்மக்களிடமிருந்து நாம் காப்பாற்றினோம். ஆனால் அக்கிரமம் செய்து கொண்டிருந்தவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த சுகபோக வாழ்க்கையில் மூழ்கி கிடந்தார்கள். மேலும் குற்றவாளிகளாக இருந்தார்கள். وَمَا كَانَ رَبُّكَ لِيُهْلِكَ الْقُرَى بِظُلْمٍ وَأَهْلُهَا مُصْلِحُونَ. மேலும் இறைவன் எந்த ஊரையும் அவ்வூர் மக்கள் சீர்திருத்தம் புரிவோராய் இருக்கும் நிலையில் நியாயமின்றி அழித்துவிடக்கூடியவன் அல்லன். وَلَوْ شَاءَ رَبُّكَ لَجَعَلَ النَّاسَ أُمَّةً واحدة ولا يزالون مختلفين. இறைவன் நாடினால் நிச்சயம் மனித இனம் முழுவதையும் ஒரே சமுதாயமாக ஆக்கியிருப்பான். அவ்வாறு இல்லை. ஆதலால் இனி அவர்கள் மாறுபட்ட வழிமுறைகளில்தான் சென்று கொண்டிருப்பார்கள். إلا من رحم ربك ولذلك خلقهم وتمت كلمة ربك لأملأن جهنم من الجنة والناس أجمعين. மேலும் இறைவன் எவர்கள் மீது கருணை புரிந்தானோ அவர்கள் மட்டுமே மாறுபட்ட வழியில் செல்வதிலிருந்து விலகி இருப்பார்கள். இதற்காகவே, அதாவது தேர்ந்தெடுக்கும் உரிமையை வழங்கி சோதித்து பார்ப்பதற்காகவே அவன் அவர்களை படைத்துள்ளான். மனிதர்கள் மற்றும் ஜின்கள் அனைவரை கொண்டும் திண்ணமாக நான் நரகத்தை நிரப்புவேன் எனும் இறைவனின் வாக்கு நிறைவேறிவிட்டது.